எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியங்கள் அனைத்தும் மிகுந்த கசப்பையும் வேதனையையும் தரக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் அவர் கடந்த கால கசப்பான நிகழ்வுகளில் மூழ்கி விடாமல் நிகழ்காலத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் முழுமையான கவனத்தை செலுத்தினார். அதனால்தான் போத்திபாரின் வீட்டில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு பின்பும் சிறைச்சாலையில் தன்னுடைய நேர்மையை நிலைநாட்ட விழிப்புடன் இருந்தார். அதுவே அவரை மேன்மையான இடத்தை நோக்கி செல்ல வழிவகுத்தது. எனவே தேவ பிள்ளைகளே, நடந்து முடிந்த நிகழ்வுகளை நினைத்து நிகழ்காலத்தை இழந்துவிட வேண்டாம். எனவே உங்கள் கவனத்தை அடுத்து செய்ய வேண்டிய செயல்களில் செலுத்துங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு நியமித்துள்ள பாதையில் நாமும் செல்வோம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.